அனைவருக்கும் வணக்கம். நான் அனந்தி ரமேஷ் பேசுகிறேன். நேற்று ஒரு வியூவர் கேட்ட கேள்விக்கு தான் இந்த பதிவில் நான் பதிலாக சொல்லியிருக்கேன். அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, அவங்க கேட்டதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு நபர் மனசில் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்க. இது பிரபஞ்சம் உணர்த்துவது தானா? இது என்னுடைய கேள்வி. இது உண்மையாகவே நடக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லும் பொழுது டைரெக்டாக நம்மளால் அதை கேட்க முடியாது, எழுதிலாம் காட்டாது. ஒரு சைகை மூலியமாக தான் அது நம்மளுக்கு காட்டும். ஒரு கிளைண்ட் நம்ம பார்க்க வராங்கன்னும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம ஆருடம் பார்க்குற மாதிரி தான். என்ன டைமுக்கு வந்திருக்காங்க, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் என்ன மாதிரியான கலரில் இருக்குது, அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது, அவங்களுடைய கெஸ்டர் அண்ட் போஸ்டர்ஸ் எப்படி இருக்குது, இது பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த இன்ட்யூஷன்றது உண்மையாகவே எல்லோருக்குமே இருக்கும். அது டேரட் ரீடருக்கு மட்டும் இருக்கும், சைக்காலஜிஸ்ட்டுக்கு மட்டும் இருக்கும், ஜோதிடர்கள் மட்டும் இருக்கும் கிடையாது. ஒரு ஃபீமேல் எனர்ஜி கொண்ட ஒரு பர்சன் கிட்ட, ஃபீமேல் கிடையாது, விமென் கிடையாது, ஃபீமேல் எனர்ஜி யார்கிட்ட அதிகமாக இருக்குதோ, அந்த வைப்ரேஷன் யார்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவங்களால கண்டிப்பாக இன்ட்யூஷனை சேனலைஸ் பண்ணி அவங்க உள்ளுணர்வு படி அது நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப மேம்பட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அந்த ஃபீமேல் எனர்ஜி யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்களுடைய பேச்சை கேட்டு அந்த குடும்பம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் அங்கே நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். இது நடக்க போகுது, இது சரியில்லை, இது சரி இருக்குது, இப்போ இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த காசை இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் அந்த வழி நடத்தக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா ஃபீமேல் எனர்ஜின்னு சொல்லும் பொழுது சந்திரனோட தொடர்பு கொண்டது. ஸோ சந்திரன் சொல்லும் பொழுது அது மனோகாரகன். இதெல்லாமே நம்ம பயம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் நம்மளால் இதை உணர்ந்துக்க முடியும். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக பிரபஞ்சம் ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் ரீடிங் பார்க்க போகிறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கான பிரச்சனை இவங்களால் முடியும்னு சொல்லி தான் அனுப்பும். அதனால தான் அந்த அந்த பர்சன் கிட்ட நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கான ரிசல்ட் அங்கே கிடைக்குது. இல்லைன்னா நீங்கள் போக மாட்டீங்க இல்லையா? ஸோ அந்த ரிசல்ட்டுன்னு கிடைக்கிற இடத்துல தான் பிரபஞ்சமும் உங்களை வழி நடத்திட்டு போகும். இந்த யூனிவர்ஸ் சொல்கிற சைகைகளை புரிஞ்சிக்கிட்டாலே கண்டிப்பாக நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கடந்து வந்துடலாம். பார்த்தவனையே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது அது சித்தர்களுக்கும் குருமார்களுக்கும் உரியது. அவங்கெல்லாம் தவம் பண்ணி ரொம்ப அவங்கள வருத்திக்கிட்டு பெற்ற வரம் அதெல்லாம் நார்மல் பீப்புளுக்கெல்லாம் கிடைக்காது. ஸோ பை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பை அந்த அவேர்னஸில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.